நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற? தெர்மாமீட்டர் மில்லிமீட்டர் தான் வாங்கணும். அது எதுக்கு? நம்ம லவ் அளக்குதான். சரி அதை விடு. காதல்னா என்ன? பரத்தும் சந்தியாவும் நடிச்ச படம். கிளைமாக்ஸ்ல கூட பரத்தை சந்தியா கழட்டி விட்டு போயிடுவாளே, சூப்பர் படம். நீ பார்க்கல? நான் உன்னை கேட்டா நீ உன்னை பதில் சொல்ற. உனக்கு என்னாச்சு? பின்ன என்ன, காதல் என்னன்னு காக்கா குருவி கேட்டா கூட சொல்லும். உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு சொல்லு. காதல்னா அன்பு. அன்புனா பிரியம். பிரியம்னா ஆசை. ஆசைனா ஆசைனா நெரு. இங்கதான் இருக்கியா? செத்துடா. செய்யடா. 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 உன்னை கேள்வி பிரியா செய்யடா. பிரியா செய்யடா. ஏண்டி பிரியா? எதுக்குடி அவனை இந்த அடி அடிக்கிற? எதுக்கு அடிச்சனா? நைட் அவ தண்ணி அடிச்சுந்து அசிங்கமா பேசுறா. ஏய், தண்ணி போடுறதுக்காக வயித்துல அடிப்பாங்க. தண்ணி அடிச்சதுக்கு கூட அடிக்கலடி. அவ என்ன பண்ண தெரியுமா? நேத்து நைட் பக்கத்துல வந்து படுத்து. என்னாச்சு? அங்க தொட்டு இங்க தொட்டு என்னென்ன பண்ண தெரியுமா? ராஸ்கல், அவனை விளக்க மாத்தால அடிச்சிருக்க கூடாது, கொன்னு போட்டுருக்கணும்டி. விடுப்பா, அழாத. சரி வா. ஜெனி, இவங்க தான் அப்புடைய சித்தி. ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இவங்க வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். பார்த்துக்கோ. அக்கா, எங்கக்கா அப்பு? அவன் கூட இருக்க பசங்களோட எங்கேயோ போனா வந்துருவான். ஏண்டி சுப்லட்சுமி, இவங்கெல்லாம் யாருடி? அண்ணாவோட ஃப்ரெண்டுங்க. பார்த்தா பட்டணத்துக்கார பசங்க மாதிரி இருக்காங்க. அண்ணனோட ஃப்ரெண்டுன்ற என்னன்னு தெரியல சித்தி, அண்ணா அப்படிதான் சொன்னாங்க. ஆம்பளை பசங்களா இருந்தா பரவாயில்ல, கூட பொம்பளை பிள்ளைங்களும் வந்திருக்கு. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவள்னால அப்பு நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே இங்கே தங்குறது நல்லதில்ல. ஆமா, சிவா சொல்றது சரிதான். திடீர்னு எங்க போறது? பணம் வேணாமா? கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பு கிட்ட சொல்லாம கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா அவரு கூட வந்துருவாரு. அது நல்லா இருக்காது. நம்ம தப்பு ஏதும் பண்ணலையே, போய் தானே சொல்லியிருக்கோம். ஜெனிங்க வா சாப்பிடு. ஜெனி, நீ ஏன்டி ஃபீல் பண்ற? அவன் போறதே கரெக்ட் பண்றதுக்கு தான். எனக்கும் வந்து வாச்சிருக்கு பாரு, சோத்து முட்டை எப்படி கட்டுறா பாரு. சே, கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. எல்லாரும் முன்னாடி எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யூ ராஸ்கல், நீ பொரியற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவன் எப்படா டைம் கிடைக்கணும் காத்துட்டு இருக்கா. தலைய அப்படி தட்டா, இப்படி இடிக்கிறா. நீ இதமா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏ பொடியோ நினப்பு உலையில போட. அடியே, இந்த உலகமே எதிர்த்தாலும் எனக்கு நீ உனக்கு நான். இது பிராமிஸ். என்ன டியா? டேய், நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நேத்து ராத்திரி கூட தூங்கல போல இருக்கு. நேத்து ராத்திரி மட்டும் இல்லடி, என்னைக்கு உன்னை முத பார்த்தனோ அன்னிலிருந்து தூக்கமே இல்லடி. அப்படின்னா முதல்ல போய் டாக்டர் பாரு. இல்ல, நீ நினைச்சா எல்லாமே சரியாயிடும்டி. எப்படி? நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும். சத்தமா சொல்லு. நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும். காதலே விழல, சத்தமா சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி கொலாவுறத அங்க போய் பாரு. அப்புவை பத்தி எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும். டேய், நான் சொல்றத கேளுப்பு. குடும்பத்தை காப்பாத்துற மூத்த பிள்ளை நீயே இப்படி பொறுப்பு இல்லாம அந்த பசங்களோட சுத்தி திரியிறியே. எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த அப்படி. ஆமா அண்ணா, காலையில போறவங்க ராத்திரிக்கு தான் வராங்க. ஆளாளுக்கு பேசியிருந்தா எனக்கு அறிவு இல்லையா? நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு அவங்க ஒன்றும் தீவிரவாதி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சா போயிட்டு போகிறாங்க. அதை எடு. என்னமோப்பு, நாங்கள் சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்காத, பார்த்து நடந்துக்க. ஆமா அண்ணா, நம்ம இருக்கிற நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா சொல்றதையும் கொஞ்சம் கேளுண்ணா.
என்ன சௌந்தரு சோப்பு கவர சொல்லியிருக்கிற? எப்ப பார்த்தாலும் ஸ்டேஷன்லயே இருக்க. வாயா, கொஞ்சம் இறங்கிதான் வாயா. பேருக்கு தான் நான் இன்ஸ்பெக்டர், எல்லாமே உனக்கு நான் தானே. இந்த மாதிரி பாட்டை கேட்டு 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 அழுத்து போய் காதெல்லாம் கிழிஞ்சே போச்சு. இனி உன்னை நம்பி பிரயோஜனமே கிடையாது. கேட்ஸோட சேர்ந்து இந்த டைகரும் களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பசங்களை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அந்த பசங்களை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி காது குத்து பண்ணி என்னை வந்து மொய் வச்சுட்டு போச்சு நீ. இதை பாரு, என் சித்தப்பாவை எப்படி கொன்னாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அவனுங்களை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் வந்து நல்லா குடிச்சிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு போ. என்ன முறைக்கிற? போயா, ஆளும் மீசையும். போ போ. காலையில ஹெட்மாஸ்டர் பார்த்தோமா, நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. அப்பாப்பா, என்னோட ஃப்ரெண்டு நிக்கிறாருப்பா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா, லேட் பண்ணிடாத. நான் கோயில்ல போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. சரிப்பா. என்ன ஜெனி சோகமா இருக்க? பின்ன என்ன டொயிட்டா பாட முடியும்? இல்ல வீட்டை விட்டு வந்துட்டோமே, அப்பா அம்மா எங்கெல்லாம் தேடுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தோமா? சரி அதை விடு. இன்னும் 2-3 நாளா தான் நம்ம போறோம்ல. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேசலாமா? வேணாம் ஜெனி, இப்ப வேணாம். இப்பதான் நம்ம காதல் நெருக்கமாயிருக்கு. ஆமா, பொல்லாத காதல் பொங்கி வழியுது பாரு. நீ ஊன் சொல்லு. வேண்டாம் டேய், வேண்டாம், கிட்ட வராத, போ. சரி டேய் சொல்லு. மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு. ஓகே. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்து மும்தாஜ் மாதிரி நானும் செத்துட்டா நீ என்னடா செய்வ? நான் நான் நீ நான் நீ நான் நீ நான் அப்பா சொல்லு தொலைடா. உன் தங்கச்சி கட்டுவேன். என்னது? உன் தங்கச்சியை கட்டுவேன். இந்த ஊர்ல காக்கா குருவி கூட எனக்கு தெரியாம இருக்க முடியாது. அப்படி இருந்த என்ன இந்த துண்டு சீட்டை கொடுத்து ஊரெல்லாம் தேட வச்சிட்டீங்க. நீங்க சொன்ன கந்தசாமி இல்ல, கடவுள் சாமி இல்ல, எல்லாம் பொய்யான அட்ரஸ். இல்ல போ, அது வந்து நீங்க பேசாதீங்க. நீங்க 2 பேரும் ஆடுறதும் பாடுறதும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஜாலியா இருக்க. இது ஒன்றும் பார்க் இல்ல, ஃபாரஸ்ட். இந்த ஊர்ல உங்களை பத்தி என்னெல்லாமோ சொன்னாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை. அதை பொய்யாக்கிறானுங்க. சரி, அம்மாவும் தங்கச்சியும் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க, போய் சாப்பிடுங்க. சரி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா? என்னப்போ இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? ஏதாவது தலப்போற காரியமா? ஆமா, தலப்போற காரியம் தான். முதல்ல கேக்குற பதில் சொல்லுங்க. நீ ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தீங்க? கேக்குறல, பதில் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். போய் உண்மையை சொல்லுங்க. உண்மை சொல்றேன், உண்மை சொல்றோம். இந்த அளவுக்கு உதவி செஞ்ச வாங்கட்ட உண்மை மறைக்கிற தப்பு தான். எங்களை மன்னிச்சிரு. சோனா, பிரியா, சூர்யா, ஜெனி இவங்க 4 பேரும் +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே. நாங்க ஏன் நடிக்கணும்? சிவா சொல்றது உண்மைதான். அப்பு அன்புக்கு அடிமையா இருப்பான், ஆனா கொலைக்கு உடனே இருக்க மாட்டான். என்ன சொல்ற அப்பு? அப்படி நான் சொல்லல, இந்த பேப்பர் சொல்லுது. நீங்க தான் பிரின்சிபலை கொலை பண்ணிருக்கீங்க. உங்க போட்டோ எல்லாம் பாருங்க. இல்ல, இந்த கொலைய நாங்க பண்ணல. இப்ப அழுது என்ன பண்றது? கொலை பண்ணதுக்கு முன்னாடி அழுதுருக்கணும், இல்ல யோசிச்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் போய் நான் உதவி செஞ்ச போது போதும் அப்பு, போதும்.
இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை நம்பு. ஆமா அப்பு, எங்களை நம்பு. நாங்க பிரின்சிபால அடிக்கடி பார்க்க போவோம். ஃபெயிலான அன்னைக்கு சிவாதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமேனு பிரின்சிபால பார்க்க கூட்டிட்டு போனா. ஆமா, நாங்க அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. நாங்க திருப்பி வந்துட்டோம். இப்ப இந்த பேப்பரை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டோம். ப்ளீஸ், நாங்க இந்த கொலையை பண்ணல. ஏதோ நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த கொலையை நீங்க பண்ணலனா சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். இல்லைனா நான் செஞ்ச உதவிக்கு அர்த்தமில்லாம போயிடும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். தேவையில்லாம என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு என் குடும்பத்தையே சாகடிக்க போறேன். உங்களுக்கு என்ன? நீங்க எல்லாம்